சரிதா? ஓகே, முந்திரி போடாமல் ஓகேங்களா? புட்டிங்கு தெரியுதா? கொஞ்சம் போட்டு அவங்க இருக்கிறது வந்து முக்கால்வாசி பவுல். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஏரியஸ்ன்னு நினைக்கிறேன். ரொம்ப லூஸாக இருக்க மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ரொம்ப ஏரியஸ்னா ரொம்ப லூஸாக இருக்கும். ஹலோ கைஸ், என்ன கற்றுக்க போகிறீங்கன்னா புட்டிங் கேக் எப்படி மேக் பண்ணுறதுன்னு கற்றுக்க போகிறீங்க. ஓகேங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும். ஓகேங்களா கைஸ்? நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன், அதுக்கு அந்த ரிப்ளை கொடுத்துருந்தீங்க, அதுக்காக தான் வீடியோ போடுறேன். ஓகேங்களா? எப்படி ஆரம்பிக்கலாமா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஆனால் உங்களுக்கு புரியணும்ல, நான் புரியணும்னு சொல்லுங்கள், ஸ்டார்ட்டாக போடுறேன் வீடியோவை. ஓகேங்களா? வீடியோ ஸ்டார்ட்டாக போடுறேன். ஓகேங்களா? இப்போ எப்படி மேக் பண்ணுறது சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன எடுத்து 1.5 கிலோ காட்டுதா? இது 1.5 கிலோ காட்டுது. இது விட்டுவிட்டு வரணும்னு நினைக்கிறேன் உங்கள் செல்லில். ஓகேங்களா? இது வந்து பிரெட் கிரம்ஸு. இது ஓகேங்களா? இது வந்து என்ன சொன்னேன், பிரெட் கிரம்ஸு முக்கியமாக சாஃப்டாக இருக்கணும். ஓகேங்களா? பிரெட் கிரம்ஸு முக்கியமாக சாஃப்டாக இருக்கணும். ட்ரையாக இருந்தால் போடாதீங்க. ட்ரையாக இருந்தால் சாப்பிடும்போது மொறு சாஃப்டாக இருக்கணும் பிரெட் கிரம்ஸ். ஓகேங்களா? டப்பா மைனஸ் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. ஓகேங்களா? இது வந்து 1.5 கிலோ. இப்போ நான் இவர் எத்தனை கிலோக்கு அடிக்கிறேன்னா, அரை பேஜ் நான் சொல்கிறது வந்து அரை பேஜ். இது வந்து அரை பேஜ். ஒரு பேஜ்னா 4 முட்டை வரும். ஓகே, 4 ட்ரே வரும். இது அரை பேஜ் அடிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ அரை பேஜுக்கு வந்து என்னென்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு கேட்குறீங்க, புரியுங்க? கொஞ்சம் நாளைக்கு எப்படி கேட்குறீங்க? ஓகேங்களா? நான் வீடியோ பண்ணிகிட்டே சொல்கிறேன், அப்போ பாருங்கள் உங்களுக்கு புரியுங்க. நான் சொல்லிட்டு இருந்தால் ஒரு வீடியோ கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருக்கும். பண்ணிகிட்டே சொல்கிறேன். ஓகேங்களா? பிரெட் கிரம்ஸ் இப்போ 1.5 கிலோ எடுத்துட்டோம். தனியாக வச்சுக்கிறோம். இப்போ இதில் வந்து முட்டையை உடச்சிக்கிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வச்சு இப்போ வந்து முட்டை வந்து 23 முட்டை உடைக்கணும். ஓகேங்களா? முட்டை 20 முட்டை உடச்சிக்கிடுவோம். உடைக்கும் போது சொல்கிறேன், இல்லை கதை இல்லைங்க. ஓகேங்களா? பிரெட் கிரம்ஸ் இதில் கம்மியாக வீடியோ கேட்டிருந்தீங்க. ஓகேங்களா? கம்மியாக வீடியோ போடுறது பிரச்சனை இல்லை. கம்மியாக வீடியோ போடுறது கம்மியாகவே ரெசிபி கேட்டிருந்தேன். அதாவது 1 கிலோக்கு சின்ன முள் வர மாதிரி, 1 கிலோ வர மாதிரி, 1/2 கிலோ வர மாதிரி. இப்போ நான் போடுறது வந்து எத்தனை கிலோ வரும்னு நினைக்கலாம், 3.5 கிலோ வரும். நான் போடுறது 3.5 கிலோ வரும். ஓகேங்களா? வெயிட்டு. ஓகேங்களா? இப்போ நான் போடுறது 3.5 கிலோ வெயிட்டு வரும். சரிங்களா? இப்போ வந்து இப்போ நான் போடுறது உங்களுக்கு கம்மியாக வரும்னா, நான் சொல்கிற அளவு வந்து நீங்களே மெஷர்மெண்ட்டு, அதாவது கணக்கு பண்ணி வகுத்து கழிச்சு கூட்டி பெருக்கி எல்லாம் பண்ணி எந்த அளவுக்கு வேணும் அந்த அளவுக்கு போடுங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக வரும். சொன்னால் புரிஞ்சுட்டு நினைக்கிறேன் உங்களுக்கு. முட்டை ரொம்ப சின்னதாக இருந்தால் ஒரு முட்டை எக்ஸ்ட்ரா உடச்சிக்கோங்க. நான் முட்டை ரொம்ப மீடியமாக இருந்தால் பிரச்சனை இல்லை, எக்ஸ்ட்ரா உடைக்க தேவையில்லை. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் ரிப்ளை கொடுப்போம் நம்ம. ஓகேங்களா? இது முட்டை இதோட வந்து இன்னும் கொஞ்சம் பவுடர், இதோட இன்னும் 2-3 பொருள் பெட்குன்னு சொல்ல இன்னும் 2-3 பொருள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே சொல்கிறேன். ஓகேங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ நான் வந்து அளவு இப்போ முட்டை 23 சொன்னேன்னா அடுத்து ஜீனி போடணும். ஓகேங்களா? ஜீனி போட்டு ஓடணும். இப்போ கமெண்ட்டை பேச சொல்கிறேன். என்ன நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன்னா, நிறையாவே கேட்டிருந்தது வெண்ணிலா கேக்ஸ் வந்து 1 கிலோ மிக்சிங் கேட்டிருந்தீங்க. ஓகேங்களா? அது தனியாக வீடியோ போடுறேன்னா, அதுக்கு நான் தனியாக இந்த அடிக்கிறது மொத்தம் அடிக்கிறது தனியாக அதுக்கு அடித்தது இல்லை, 1 கிலோக்கு அடித்தது இல்லை. அடித்து பத்தணும் வேஸ்ட் ஆச்சுன்னா அதுக்கு நான் தனியாக ஒதுக்கி பண்ணணும். உங்களுக்கான தனியாக பண்ணணும், வீடியோ எடுக்க வச்சுருக்கீங்களா? உங்களுக்கான தனியாக நான் பண்ண மாதிரி இருக்கும், பண்ணுறேன் உங்களுக்காக. சரிங்களா? இப்போ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஓகே, இப்போ முட்டை உடச்சி முடிச்சாச்சு. 23 முட்டை உடச்சி முடிச்சிட்டோம். ஓகேங்களா? இதோட நம்ம வந்து ஜெல்லை வந்து அப்புறம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பவுலில் ஜீனி போட்டு ஓடுறது தான் வேலை. காட்டுறேன், வெளியாக பாருங்கள். ஓகே, இப்போ முட்டை உடச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ இதில் ஜீனி போட்டுக்கிறோம். ஜீனியோட அளவு வந்து சொல்லுகிறேன், தெளிவாக பாருங்கள், 750 கிராம் ஜீனி. ஓகேங்களா? நான் போடுறது 750 கிராம் ஜீனி. 7 கிராம் ஜீனி போட்டாச்சு, மைனஸ் பண்ணிடுவோம். அடுத்து முட்டை எவ்வளோ, 23 முட்டை. ஓகேங்களா? அடுத்து என்னது, பிரெட் புட்டிங் கேக். ஓகேங்களா? போட்டாச்சு, ஒழிச்சு இதோட நம்ம கேக் ஜெல் போட்டுக்கிறோம். அதே கேக் ஜெல் தான். கேக் ஜெல் அளவு வந்து 45 கிராம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? 45 போச்சு, அது பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? சிஸ்டம் வாட்டி ஓட விட்டுருவோம். ஓகே, அது தனியாக ஓட விட்டாச்சு. இப்போ நம்ம இதுக்கு வந்து கட்டி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, இதுக்கு நம்ம போட வேண்டியது போட்டுடலாம். இதுக்கு வந்து இந்த தேங்காய் பவுடர் போடுற அளவு 100. தேங்காய் பவுடர் 100. 100 போடுற அளவு வந்து தேங்காய் போடுற அளவு 100. அடுத்து மைதா போடணும். மைதாவோட அளவு வந்து 50.
இதோட அளவு எவ்வளோ 50. இப்போ அடுத்து வந்து இதில் வந்து ஏலக்காய் போடணும். ஏலக்காய், அரைச்ச ஏலக்காய், நல்லா வறுத்து அரைக்கணும். ஏலக்காய் நல்லா டேஸ்ட்டாக மணமாக இருக்கும். ஓகேங்களா? ஏலக்காய் அளவு எவ்வளோ சொல்லுங்க பார்ப்போம். 15 கிராம் போட்டுருவோம். ஓகேங்களா? ஏலக்காய் நல்லா வாசனை கம்முன்னு இருக்கும். சூப்பராக இருக்கும். புட்டிங்க ஏலக்காய் போட சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? அப்படியே மிக்ஸ் பண்ணிடணும். பெட் பிடிக்க சிம்பிளான விஷயம் தான். ஓகேங்களா? பெரிய விஷயமே இல்லை. பெட் பிடிக்க சிம்பிளான விஷயம்தான். முட்டையை ஓடணும்னா கிரம்ஸை கொட்டணும்னா ஏற்றி இறக்கணும், அவ்வளோதான். ஆனால் இதுக்கு முக்கியமாக கிரம்ஸு சாப்பிட்டா இருக்கணும். ஓகேங்களா? ஓகேங்களா? நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ முட்டை ஏறணுன்னா நான் காட்டுறேன். ஓகேங்களா? அடுத்து கொட்டிடுவோம். ஓகே, வெயிட் பண்ணுங்க. தெரியுதா உங்களுக்கு ஏறுறது? பொட்டிங்க ஏறுறது தெரியுதா? கொஞ்சம் போட்டு அவங்க இருக்கிறது வந்து 3/4 பவுல். ஓகேங்களா? இதே ஃபுல்லாக அடிச்சோம்னா 45 முட்டைக்கு அடிச்சோம்னா 45 எப்படி தான் இவ்வளோ ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா சொல்கிறேன் என்னென்னா தெளிவாக பாருங்கள். அப்போ சொல்கிறேன். ஓகேங்களா? மிளகு வச்சு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டு மிஷின் எடுத்து ஆஃப் பண்ணுற முன்னாடி மில்க் மேலே ஊற்றணும் இதில். ஓகேங்களா? காட்டுறேன். இருக்கு இல்லையா? இருக்குல்ல. ஓகே, இருங்க. ஓகே சார், இப்போ கழட்டி எடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம முக்கியமாக ஆயில் வேணும். ஆயில் வந்து 6 லிட்டர் வேணும். ஓகேங்களா? ஊற்றிக்கிறோம். இதில் 6 லிட்டர் யூஸ் பண்ணுறது சன்ஃப்ளவர் ஆயில். ஓகேங்களா? அதாவது 6 பேஜுக்குனா 6 லிட்டரு, ஒரு பேஜுக்குனா 1 லிட்டர். ஓகேங்களா? 6 லிட்டர் ஆயில் எடுத்துட்டோம். ஆயில் வந்து லாஸ்ட்டாக ஊற்றினேன். ஓகேங்களா? ஆயில் ஓரமாக வச்சுருவோம். கையெல்லாம் சுத்தமாக கழுவி, கையை எதுக்கெல்லாம் ஃபுல்லாக கழுவிட்டு எதுக்கு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, இதை வலிச்சுக்கிறோம் நல்லா. இப்போ நல்லா வலிச்சாச்சு. இப்போ இதை இப்போ கொஞ்சம் முட்டை இது வெள்ளை எசன்ஸ் ஊற்றிக்கிறோம். கொஞ்சமாக ஒரு அரை மூடி. சரிங்களா? ஊற்றிட்டு இப்போ நம்ம கிரம்ஸை கொட்டிடுவோம். ஓகேங்களா? ஆப்பிள் வச்சு கொட்டு ஓகேங்களா? ஓகே, இப்போ கிரம்ஸை கொட்டிடுவோம். கொஞ்சம் இதில் வச்சு தூள் ஊற்றி நான் கொட்டு. கிரம்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக கொட்ட கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? நல்லா கொஞ்சமாக கொட்டு. ஒரு ஆள் கொட்டுற மாதிரி இருக்கும், ஒரு ஆள் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சுற்றி பவுலில் சுற்றணும், கையும் சுற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ எல்லா பக்கம் நமக்கு சரி இல்லை, ஒரு பக்கம் மட்டும் கிரம்ஸாக கட்டியாக இருக்கும், நல்லா மிக்ஸ் ஆகாது. நல்லா குட்டியாச்சு. பார்த்தீங்களா? ஓகே, இப்போ அடுத்து ஆயில் ஊற்றிக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஏரியஸ்ன்னு நினைக்கிறேன். ரொம்ப லூஸாக இருக்க மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ரொம்ப ஏரியஸ்னா ரொம்ப லூஸாக இருக்கும். இப்போ ஆயில் ஊற்றுவோம். ஆயில் விட்டு செக் பண்ணுவோம். அது ரொம்ப லூஸாக இருந்தால் ஏன்னா என்ன ஒரு நடக்கும்னு சொல்கிறேன், தெளிவாக கேளுங்க. இப்போ ஆயில் ஊற்றிக்கிறோம்.